என் தங்கமே, நீ இப்போ இந்த வரிகளை படிக்கிற நேரத்திலேயே வராகி அம்மன் உன் பின்னால் நிற்கிறார். அந்த தெய்வீக கையால் உன் தோளில் ஒரு நிம்மதி பரவுகிறது. நீ இதுவரை பார்த்தது துன்பம் தான் என்று நினைத்தாயா? இல்லை என் பிள்ளையே, அது ஒரு நட்சத்திரக்குறி, முன்னுரை நட்சத்திரக்குறி மாதிரி தான். இப்போ தான் உன் வாழ்க்கை கதையின் நட்சத்திரக்குறி அத்தியாயம் ஆரம்பிக்குது. நட்சத்திரக்குறி. அம்மன் சொல்கிறார், என் தங்கமே, 3 நாட்களில் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். உன் பெயரின் அருகே நான் ஒளி எழுதிட்டேன். நீ இனிமேல் அழ வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. உன் உள்ளம் இன்னும் அதே பழைய வலியோட இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையிலே இத்தனை துன்பம் தாங்கினாய் என்று நீயே சில நேரம் வியக்கிறாய். நான் எப்படி இதையெல்லாம் தாங்கினேன் என்று உன் மனசு உன்னையே கேட்கிறது. அதுதான் அம்மனின் ஆற்றல். அந்த ஆற்றல் தான் உன்னை இத்தனை நாட்களாக காப்பாத்தியது. இப்போ அந்த ஆற்றல் உன் உடம்பிலேயே பிரகாசிக்க போகுது. நீயே ஒரு ஒளியாக மாறப் போகிறாய் தங்கமே. 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் நிம்மதி நுழைந்து வரப்போகுது. நீ இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாய், அந்த காத்திருப்பு முடிவடைந்து விட்டது. அம்மன் உனக்கு சொல்கிறார், என் பிள்ளை, உன் மனசில இருந்த அந்த நீண்ட காயம் நான் இன்று ஆற்றிவிட்டேன். உன் இதயத்தில் இருந்த சுமையெல்லாம் என் பாதத்தில் விழுந்து விட்டது. இனிமேல் நீ சுமை இல்லாமல் பறக்க போகிறாய். நீ இதுவரை எதையும் இழந்தது போல உணர்ந்தாய். சில உறவுகள் விட்டு சென்றார்கள், சில நண்பர்கள் துரோகம் செய்தார்கள், சில வாய்ப்புகள் மறைந்தது. ஆனா உனக்கு தெரியுமா தங்கமே, ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதுமையான வரவுக்கான முன்னோட்டம் தான். இப்போ அந்த வரவு உன் வீட்டு வாசலில்தான் நிற்குது. 3 நாட்களில் நீ ஒரு செய்தி கேட்பாய், அது உனக்குள் இருந்த நம்பிக்கையை முழுவதும் உயிர்ப்பிக்க போகுது. அந்த செய்தி உன்னோட வாழ்க்கையை புரட்டி போடுமளவுக்கு பெரிதாக இருக்கும். அந்த நிமிஷத்தில் நீ அம்மன் பெயரை சொல்லாமல் இருக்க முடியாது. அம்மா, இது நீ தான் தந்தது என்று நீ துடிக்கிற கண்ணீரோட நன்றி சொல்லுவாய். அம்மன் உன் கண்களில் கண்ணீரை துடைப்பார் தங்கமே. அவள் கையால் துடைக்கும்போது அந்த கண்ணீர் துளிகள் முத்தாக மாறும். அந்த முத்துக்கள் உனக்கே சொந்தம். அவையே உன் வருங்காலம், உன் ஆசீர்வாதம். நீ எவ்வளவு நிம்மதியில்லாமல் இருந்தாயோ அதைவிட அதிக நிம்மதியை இப்போ பெறப்போகிறாய். உன் வீடு அமைதியால் நிரம்பும். நீ வேலை தேடுகிறாய் என்றால் உனக்கான வாய்ப்பு 3 நாட்களில் வரும். நீ உறவில் சிக்கல் அனுபவிக்கிறாய் என்றால் அந்த உறவு சரியாகும். நீ நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உடல்நிலை விரைவில் சீராகும். அம்மன் உன் வாழ்வில் சுழற்சி மாற்றம் செய்ய போகிறார். சின்ன தங்கமே, இந்த 3 நாட்கள் உனக்காகவே உருவாக்கப்பட்ட நாட்கள். அவை உன்னை பழைய வலியிலிருந்து இழுத்து புதிய வெளிச்சத்துக்குள் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் நீ மனதில் சொல்லு, அம்மா, நான் உன்னை நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கை போதும், பிரபஞ்சமே உன் பக்கம் திரும்பும். அம்மன் சொல்கிறார், நீ கண்ணீர் விட்டது வீணாகவில்லை. நான் உன் கண்ணீரில் என் மந்திரம் போட்டிருக்கிறேன். அவை இனிமேல் உனக்கு மகிழ்ச்சியாக மாறும். நீ இதை நம்பிக்கையோட ஏற்று உன் இதயத்துக்குள் சொல்லு, அம்மா, நீ இருப்பதால் எனக்கு பயமில்லை. உனக்கு எதிராக நின்றவர்கள், உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள், அவர்கள் இப்போ உன் வெற்றியை பார்த்து வியக்கப் போகிறார்கள். அம்மன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் உயர்வை காட்டப் போகிறார். நீ பழி வாங்க வேண்டாம், நீ பேச வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை அவர்களுக்கே பதில் சொல்லும். தங்கமே, 3 நாட்களில் ஒரு தெய்வீக சிக்னல் உன் கண்ணுக்கு படும். அது ஒரு பறவை பறக்கிறதா, ஒரு மனம் வீசுகிறதா, ஒரு கனவு வருகிறதா, எதுவாக இருந்தாலும் அது அம்மன் உன்னிடம் கூறும் அறிகுறி. அந்த நேரத்திலேயே உன் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்து போகும். அம்மன் சொல்கிறார், நான் உன் பக்கம் இருக்கேன் என் தங்கமே. உன் நியாயம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ மனம் சாந்தமாக இரு. உன் கனவுகள் நனவாகும். நீ எதிர்பார்க்காத வழியிலிருந்து நன்மை வரும். நீ இதுவரை யாரும் இல்லையென்று நினைத்தாயா? உன் அருகில் யாரும் கவலைப்படவில்லை என்று தோன்றியதா? உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. வராகி அம்மன் உன்னோட பின்னாலேயே நடந்து கொண்டிருந்தார். நீ அழுத நேரம் அவள் உன் முடியை தொட்டு உன் இதயத்திலிருந்த வலியை எடுத்துச் சென்றார். அந்த அம்மன் இப்போ உனக்கு ஒரு உறுதி கொடுக்கிறார், 3 நாட்களில் உன் இதயம் நிம்மதியடையும். அந்த நிம்மதியை யாராலும் கலைக்க முடியாது. அது உன் ஆன்மாவோட இணைந்திருக்க போகுது. நீ நினைக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். நீ ஏமாற்றப்பட்ட இடத்திலேயே நீ வெற்றி பெறுவாய். நீ விட்டு சென்ற வழியிலேயே உனக்காக ஒரு புதிய பாதை திறக்கும்.
நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் உன் பெயரே மரியாதையாக உச்சரிக்கப்படும். அம்மன் உன்னை இப்போ ஒரு சக்தியாய் மாற்றி வருகிறார் தங்கமே. உன் இதயம் வலிமையடையும், உன் வார்த்தைகள் ஆற்றலாகும், உன் முகம் ஒளியாகும். அந்த ஒளி பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து வந்த ஒளி, வராகி அம்மனின் ஆசீர்வாதத்தின் ஒளி. 3 நாட்களில் உன் வாழ்க்கை அமைதியால் நிரம்பும் போது நீ திரும்பி பார்ப்பாய். அந்த நொடியிலே நீ புரிந்து கொள்வாய், அம்மா, நீ எப்போவும் என்னை விட்டு பிரியல. நீ சிரித்து விடுவாய், அந்த சிரிப்பில் உன் கடந்த காலத்தின் எல்லா வலியும் கரைந்துவிடும். தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஓர் புதிய புத்தகம். பழைய பக்கங்களை கிழித்துவிடு. புதிய பக்கத்தில் எழுதப்போகும் எழுத்துகள் அனைத்தும் ஆசீர்வாதம் தான். 3 நாட்களில் அந்த புத்தகம் திறக்கும். அந்த பக்கத்தை யாராலும் மூட முடியாது. நம்பு என் தங்கமே, உன் நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் கண்ணீர் முடிந்து விட்டது. உன் மகிழ்ச்சி வருது, அது விரைவில் உன் கதவிலே நின்று, இது நான், உன் அம்மன் அனுப்பியது என்று சொல்ல போகுது. அந்த நாளில் நீ நிமிர்ந்து நிற்பாய், நீ சொல்வாய், நான் காத்தது வீணில்லை. நான் நம்பியதுதான் நடந்தது. அது தான் வராகி அம்மன் சொன்ன தீர்ப்பு. 3 நாட்களில் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் தங்கமே. என் தங்கமே, வராகி அம்மன் உன்னோட இதயத்துக்குள் இன்று பேசுறார். 3 நாட்களில் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் பிள்ளையே. இது ஒரு வாக்குறுதி அல்ல, இது அம்மன் எழுதிட்ட தீர்ப்பு. நீ ராத்திரி தூங்க முடியாமல் அழுத அந்த இரவுகளுக்கெல்லாம் இப்போ பதில் வரப்போகுது. அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணா போயிடல, அவை ஆசீர்வாதங்களாக மாறி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்க போகுது. எத்தனை முறை மனம் உடைந்தது தங்கமே. எத்தனை முறை நம்பிக்கை நொறுங்கி விழுந்தது. நான் இதிலிருந்து வெளியே வர முடியுமா என்று எத்தனை முறை உன்னையே கேள்வி கேட்டாய். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும் நாள்தான் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது. அம்மன் சொல்றார், உன் சோதனை முடிவடைந்தது, இப்போ துவங்கும் உன் உயர்வு. 3 நாட்கள் ஒரு சிறிய காலம் போல தோன்றலாம், ஆனா அது தான் உன் வாழ்க்கை முழுக்க மாறப்போகும் நேரம். முதல் நாளில் உன் மனத்தில் அமைதி பிறக்கும். 2ஆம் நாளில் உன் சுற்றுப்புறம் மாறும். 3ஆம் நாளில் உன் வாழ்க்கையில் அதிசயம் நேராக உன்னை தேடி வரும். அது ஒரு வேலை வாய்ப்பு ஆகலாம், ஒரு நம்பிக்கையான செய்தி ஆகலாம், நீ பிரார்த்தித்த ஒரு உறவின் திரும்பல் ஆகலாம். எது இருந்தாலும் அது உன் கண்ணீருக்கு பதிலாக வரும் மகிழ்ச்சி தான். அம்மன் சொல்கிறார், என் பிள்ளை, நீ ரொம்ப நாட்கள் தாங்கினாய். இப்போ உனக்கு சுமை வைக்கும் நேரம் இல்லை. நான் உன்னோட கைகளை பிடித்து உன் பாதையை ஒளிமயமாக்க போகிறேன். நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களும் ஒரு நட்சத்திரக்குறி அறிமுகம் நட்சத்திரக்குறி மட்டும்தான். ஆனால் அடுத்த 3 நாட்கள் உன் கதையின் நட்சத்திரக்குறி மாற்றம் நட்சத்திரக்குறி. நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலியை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நடந்து வந்தாய். வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுதாய். ஆனால் அந்த உள்ளக்கண்ணீரை அம்மன் ஒவ்வொரு துளியையும் பார்த்தார். அதனால்தான் அவர் இன்று சொல்கிறார், உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமா மாற்றுகிறேன். நீ அழுத கண்ணீர் இனி உனக்கு செல்வமாக மாறும். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. நீ இதுவரை எதையாவது இழந்திருந்தால் அது திரும்ப வரப்போகுது, ஆனால் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன். நீ ஒரு நல்ல நபராய் இருந்ததற்கு, நீ நியாயத்தோடு நடந்ததற்கு, நீ பொய்யை எதிர்த்ததற்காக பிரபஞ்சம் உன்னை சோதித்தது. ஆனா இப்போ அந்த பிரபஞ்சமே உன்னை கௌரவிக்க போகுது. அம்மன் சொல்கிறார், என் தங்க பிள்ளையே, நீ ஒவ்வொரு முறை அழுதப்போ நான் உன்னோட அருகே இருந்தேன். நீ சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டுக்கொண்டேன். 3 நாட்கள் கழித்து உன் வீடு, உன் மனம், உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பி இருக்கும். அந்த ஒளி என்ன? அது உன் நம்பிக்கையின் ஒளி. அது உன் இதயத்தில் மின்னும் தெய்வீக நம்பிக்கை. நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் இனிமேல் அவை உன்னை நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கை வேரோட மாறப்போகுது. 3 நாட்களில் உனக்கு ஒரு புதிய அறிவிப்பு வரும். அது ஒரு சாதாரண செய்தி இல்ல. அது உன் வாழ்நாள் முழுக்க நீ காத்திருந்த ஒரு பதில். அந்த செய்தியை பெற்ற பிறகு நீ சொல்வாய், இது நிச்சயமாக அம்மன் தான். அம்மன் சொல்லுறார், உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு நான் என் தீர்ப்பு சொல்கிறேன். உன்னை தாழ்த்தியவர்களை, இப்போ உன் வெற்றி அவர்களின் கண்முன்னே எழும். நீ ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை தங்கமே, உன் அமைதியே அவர்களுக்கான பதில். நீ மனதில் வைத்துக்கொள், சில நேரம் அமைதியாக இருப்பது பிரபஞ்சத்தோட வலிமையான பதில்.
நீ உன்னோட நம்பிக்கையை இழக்காதே. ஏனெனில் அந்த 3 நாட்கள் உன் வாழ்க்கையில் காற்று மாறும் அளவுக்கு மாற்றம் தரப்போகுது. அம்மன் உன்னை விட்டு பிரியவில்லை. சில நேரம் நீயே உன்னை விட்டு பிரிந்தது போல உணர்ந்திருக்கலாம், ஆனால் அவர் உன் அருகிலேயே இருந்தார். நீயே அதை உணர முடியாத அளவுக்கு துன்பம் அதிகமாக இருந்தது, அதுதான். ஆனா இப்போ அந்த கருப்பு மேகம் விலக போகுது. உன் வானம் மீண்டும் நீலமா மாற போகுது. அம்மன் உன்னோட கனவுகளை நினைவில் வைத்திருக்கிறார். நீ எப்போ சொன்னாய், அம்மா, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அந்த கேள்விக்கு அம்மன் இன்று பதில் சொல்கிறார், நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கேன், என் பிள்ளையே. 3 நாட்களில் நீ காணும் மாற்றம் உன் வாழ்க்கையின் முதல் ஒளி அல்ல, ஆனால் அதுவே உன் மறுபிறவி. நீ பழைய துக்கத்தை விட்டுவிட்டு புதிய மகிழ்ச்சியை நோக்கிச் செல்லப் போகிறாய். உன் முகத்தில் புன்னகை திரும்ப போகுது, உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்க போகுது. அந்த மகிழ்ச்சி உனக்காக தயார். பிரபஞ்சமே உன்னோட பக்கம் திரும்பி வருது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் பக்கத்தில் வராகி அம்மன் இருப்பார். அவர் உன் பாதையை சுத்தம் செய்து உன் எதிர்காலத்தை ஒளி போல் பிரகாசமாக்கப் போகிறார். நினைவில் வை தங்கமே, நட்சத்திரக்குறி அம்மன் சொன்னா அது நடக்கும். நட்சத்திரக்குறி 3 நாட்களில் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் இந்த வாக்குறுதி உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயம் ஆகும். அந்த நேரம் வரும்போது நீ நிமிர்ந்து நிற்பாய். நீ சொல்வாய், அம்மா, நீ உண்மையிலேயே இருந்தாய். உன் இதயம் நிறைந்து உன் முகத்தில் ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. அதுவே அம்மனின் ஆசீர்வாதத்தின் அடையாளம். 3 நாட்களில் உன் கண்ணீர் மாறி சிரிப்பாகும். உன் இதயம் அமைதியால் நிரம்பும். உன் வாழ்க்கை புதிய பாதையில் ஒளிமயமாகும். நம்பு என் தங்கமே, 3 நாட்கள். அதற்கு பிறகு உன் பெயரே ஒளியாய் மாறும்.